மனமாகப்பட்டது இத்தனை நாளாகவே இருளோங்கி வரமாக இன்று பார்த்தால் இருக்க காரணம் என்ன? அறிந்து வாடா பார்க்கலாம். யார் வர்றாங்கன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் பார்த்தால் வெள்ளெழுத்து கணை போட்டு போது பார்த்தால் அரகரா என்று என் வில்லுக்கு சரணாகதி அடைகிறார். யார் இவன்? யார் நீ? இந்த சந்திரகுலம் வம்சத்துல பிறந்தவன் பண்டு மகாராஜனுக்கும் குந்தம்மா தாயாருக்கும் பிள்ளையாக பிறந்தவர்கள் ஐவராஜர்களே ஒருவனா இருக்கின்ற என்னோட பேர் அர்ஜுனனாகும். என்னுடைய கோபத்தை ஏண்டா அர்ஜுன பற்றி பார்த்தது கிடையாதா? அவன் அறிந்தது கிடையாதா? அர்ஜுனன் என்றால் உலகமே போற்றவன் நாராயணன் சரி சமப்பட்டவன். அழகு என்ன? 32 அழகு. ஆனால் மன்மதனுக்கு நிகரானவன். இவர் பார்த்தால் சன்னாட்சி உருவம். சன்னாட்சியை வந்து நீயே சொன்னா பொய் உரைத்தால் சிரமப்பட்ட துண்டிக்கப்படும். உண்மைதான். பொய் சொல்லக்கூடாது. ஆமா ஐயா, ஐவராஜர்கள் அர்ஜுனன் எப்பேற்பட்ட அழகப்படுத்தவன். அவனுடைய அழகு என்ன, அவனுடைய பெருமை என்ன, அவன் நடை என்ன, அவனுடைய உடை என்ன, இப்படி எல்லாம் வந்து அர்ஜுனன் சொன்னா அர்ஜுனன் பேரை சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. நீ நம்ப மாட்டா? இவங்க தூங்குறவங்க நம்புவாங்களா இல்லையா? அவங்க காலையில கேட்டு பாரு, இப்பதான் அர்ஜுனன் சொல்லிடுவாங்க. அது சரி. இப்ப சொன்ன இல்லையா கதை? இல்ல எழுப்பாதுங்க, எழுப்புறதுக்கு நேரம் விடு.
பாத்ரூம் நல்லா கேளுங்க. சொல்லுங்க. அர்ஜுனன கதையை யார் கேட்கலையோ இந்த ஜன்மேஜனுக்கு பிடித்திருந்த ஒரு கொடிய வியாதியானது இந்த சிவசரித்திரத்தை கேட்ட உடனே மகாபாரத கதையை கேட்ட உடனே எப்பேற்பட்ட மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் நீங்காத வியாதியானது இந்த கதையை கேட்ட உடனே நீங்கிருச்சா. அதாவது கை கால் எல்லாம் முடங்கிருச்சு. இந்த குஷ்ட வியாதியாகப்பட்டது இந்த பாரத கதையை கேட்ட உடனே எல்லாம் நிவார்த்தி ஆகி அந்த மனுஷன் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கிறார். அதுக்காக தான் வருஷத்துக்கு ஒரு தரம் எந்த கிராமத்துல இருக்கட்டும் இந்த நாடகங்களை பார்க்கணும்னு கொடுத்து வைக்கணும். நாங்க மாடு மாதிரி ஆட்டி போடுறோம், எங்களுக்கு புண்ணியம் கிடையாது. ஆடுறவங்களுக்கு புண்ணியம் கிடையாது, பார்க்கிறவங்களுக்கு தான் புண்ணியமே தவிர இந்த நாடு செழிக்கணும், நல்ல மழை பொழியணும் இல்லையா, ஊரு செழிக்கணும், உற்ற மழை பொழியணும். இங்க அதாவது எத்தனையோ பாவம் செய்தவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கலாம், பாவம் செய்யாதவர்கள் ஒருவரும் கிடையாது. அந்த பாவம் எல்லாம் நீங்க வேணும் என்று சொல்லித்தான் இந்த நாடகங்களை விடுத்து பாக்குறது. இந்த அம்மனுடைய அனுகிரகம் பெற்றால் போறாது, இந்த மகாபாரத பக்தர் பயிர் அடையணும். உண்மைதான், அதற்காக இந்த நாடகம் பெற்றிருக்காங்க. யார் நாடகம் எந்த நாடகத்தை இருந்தாலும் உங்க இஷ்டம், பாக்கிறதும் உங்க இஷ்டம். இந்த நாடகத்தை பொறுத்த அளவுக்கு கண் விழித்து பார்க்கிறவங்களுக்கு புண்ணியம். நம்பிக்கை இருக்கணும் பாருங்க. நம்ம அவங்க நடக்கிறான்னு தூங்குங்க. அதனால இப்ப வார்த்தா இப்படி அழகோட வந்திருக்கிறாயே, நீ அர்ஜுனனே அல்ல அல்ல அப்படி சொல்லுகிறா. இந்திரனால் கொடுக்கப்பட்ட நாடு இந்திரபிரசத்தை நாங்கள் ஆட்சி செய்திருந்தோம். சின்னஞ்சிறு வயதில இருந்து இந்நாள் வரை ஐவராஜர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நடக்கின்ற வழியிலே நச்சுமுறை படுக்கின்ற அறைகளிலே பாம்புகளை கட்டி வைத்தார். கொடிய துரோகி குளிக்கின்ற துணியிலே கூர்வசி வச்சான். அதில் எல்லாம் தப்பித்தார்களே அப்படின்னு சொல்லி ஐவராஜர்களை கொல்வதற்கு அரைக்கு நாள் ஒரு மாளிகை தயார் செய்து அதில் ஐவராஜர்களை அடைத்து தீ வைத்து கொளுத்தினான். அதனையும் தப்பித்தார்கள் சொல்லி ஐவராஜர்களை விருந்துக்கு நடத்தி பாவியாகிய ஜகுனியை விட்டு சூதுநாள் சொக்கட்ட நாடி வந்தியத்தினால் பகடையாடி நாடு நகர வண்டு வண்டார் நவரத்தின கிரீகிடம் யானசேனை பரிவாரங்கள் சொத்து பத்தி வீடு வாசல் அனைத்துகளையும் பறித்தான். படும்பாவை துரியோதனன் அப்படி பறித்து விட்ட பிறகு நாங்கள் மறுபடியும் இந்த நாட்டை கேட்கிற போது ஐவராஜர்களே
12 வருஷம் காடா வனவாசம், காடா வனவாசம், 1 வருஷம் அஞ்ஞாத வாசம், அஞ்ஞாத வாசம், 13 கழித்து வந்தால் உங்களுக்கு நாடு கொடுப்பேன். இல்லைனால் கொடுக்க மாட்டேன். அதற்கு இசைந்து ஆஹா. என்னோட அண்ணன் தர்மச்சந்திரமூர்த்தி தர்மச்சந்திரமூர்த்தி தர்மமே ஜெயம் ஜெயம் பெருமாளே துணை துணை அப்படி என்று அப்படி பொறுத்தவர் பூமி ஆழ்வார் பொங்கினவர் காடு ஆழ்வார். அப்படி எங்களை அழைத்து வனமாவனம் கடந்தார். முதல் சூரியவனம், இரண்டாவது ராமரிசி வனம், மூன்றாவது முறுக்கு மகரிசி வனம், நான்காவது கால மகரிசி வனம், ஐந்தாவது சைந்தவனம், ஆறாவது காமதன் பர்வதம், ஏழாவது கந்தர்வ பர்வதம், எட்டாவது குருபரிசி வனம், ஒன்பதாவது ரோமரிசி வனம், 10வது பாலவனம். இந்த 9 வருஷத்திலும் நாங்கள் படுப்பது வட்டப்பாறை, குடிப்பது ஜனத்தண்ணி, அணிவது மூங்கிலாடை, உசுப்பது காய்கனி. இப்படி 9 வருஷ காலமா காலம் கழித்தோம். 10வது வனத்தில் வந்து பார்த்தால் கண்ணுக்கு எட்டிய தொலைவு ஈச்சங்காடா இருக்குது, மணல் மேடா இருக்குது, உசுப்பதற்கு காய்கனி கிடையாது, ருசிப்பதற்கு ஜலம் கிடையாது. அதனால இந்த ஓராண்டு எப்படி கழிப்பது அப்படி என்று எல்லுக்குள் எண்ணெய் போலவும் கண்ணுக்குள் நிமி போலவும் எம்பெருமான் சிறந்த நாராயணனை அழைத்தோம். அவருடைய கிருபையினால் இவனுடைய குலகுரு வியாசர் பகவான் தோன்றினார். அப்போது தோன்றுகிற போது இவனுடைய குறைகளை எல்லாம் வியாசர் பகவானிடத்திலே முறையிட்டோம். அப்ப வியாசர் பகவான் சொன்னார், பாரும் மைவராஜர்களே, இப்படி பொறுத்ததை உண்டானால் நாடாண்டவர் நாடே, காடாண்டவர் காடே அப்படின்னு சொல்ல நாங்கள் இதற்கு ஒரு வலிவு கிடையாதா? எங்களுக்கு விடுவு கிடையாதா? கேட்கிற போது விடுவு காலம் இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும்? 5 பேர்களில் யாராகிலும் ஒருவர் சென்று ஐயனாகிய பிரம்மதேவனும் மாலாகிய மகாவிஷ்ணு அடியும் முடியும் காணாத அருணாச்சலேஸ்வருடைய பாதத்தை கண்டு ஆசுபாத கணை பெற்று வர வேண்டும். பகையாளிகளை ஜெபிக்கலாம், எதிராளிகளை ஜெபிக்கலாம், பங்காளிகளை ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதனால நான் சிவபெருமானை கோரி தவத்திற்கு போகிறேன். சரி, தவத்துக்கு போக வேண்டியவன் போக வேண்டியதானே? ஏன் நீங்க வந்தாய்? ஐயா, இது நல்ல வார்த்தை. என்ன காரணம்? தவத்திற்கு போகிறேன் என்று சொல்லுகிறாய். என்னோட வனத்துக்கு எழுந்துள்ள காரணம் என்ன? ஐயா, தவத்திற்கு போகிறேன் என்று சொன்னேனே தவிர முன்பு நான் தவம் செய்தது கிடையாது. தவத்தினுடைய மகிமை தெரியாது. ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன், தவத்திலே சிறந்தவர், ஞானத்திலே மிகுந்தவர், விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு தபசிய மகிமை தெரியாது. தபசிய மகிமையும் பொஞ்சாலியும் சென்னாட்சி உருவமும் திருநீற்று வையும் எலுமிச்சான் திராவிடமும் அனைத்து பேர்களும் எப்படி கண்மூடி தியானத்திலே இருக்கிறார்களோ திரும்பி பாரு. எல்லாம் அங்கு போட்டல அப்படி தியானத்தில் இருக்கிற போது தவம் செய்வதற்கு எங்களுக்கு கம்பங்களும் தர வேண்டும் ஐயா. பாண்டவருக்கு இந்த சோதனை என்றால் இன்னும் மனமாகப்பட்டது வேதனையாகிறது. இருந்தாலும் சரி விடு. அர்ஜுனா, தாங்கள் தவம் செய்தது தங்க கம்பம் 30 அடி இருக்குது. தாங்கள் தவம் செய்தது ஐயா, நான் திருப்பி கேட்கிறேன் என்று சொல்லி கோபப்படாதே. அதனால இது ஒற்றப்படியா இருக்கிறது ஐயா. அப்படியா? ஆமா. ரேணுகா பரமேஸ்வரி தவம் செய்தது வெள்ளிக்கு 30 அடிக்குது. அதே பற்றி செல். இது இரட்டைப்படியா இருக்கு. பார்த்தால் பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் மும்மூர்த்தி எப்படி இருக்கிறார்கள்? 3 பேர்கள் போல முப்படையிலே இருந்தால் தாருங்கள். யாரை விட்டு யாரை போவது கிடையாது. அதனால முப்படையிலே மும்மூர்த்தி போல தாருங்கள். அப்படியா? காளிகா பரமேஸ்வரி தவம் செய்தது பொன்கம்பம் 30 அடிக்குது. 3 30 90 கம்பம் இருக்குது. இதோ பிச்சு செல்லுங்கள். ஐயனே, 3 30 90 அடி கம்பம் இருக்கிறது. இதோ எடுத்து செல்லுங்க சொல்லுங்க. இதை நான் எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் இது தோல் மேல் வைத்தால் என்ன சொல்வார்கள்? தலைமையில் வைத்தால் என்ன சொல்வார்கள்?
கம்பங்களை நான் எடுத்துச் செல்ல வேண்டுமானால் தலைமையில் வைத்தால் என்ன வரகத்தலை சொல்வார்கள். தோல் மேல் வைத்தால் தொம்பன் என்றும் ஒம்பன் என்று சொல்வார்கள். இது எப்படி ஆகலாம்? உன்னுடைய கிருபையினால் உன்னுடைய அனுகிரகத்தினால் அடக்கு செய்து கொடுங்கள் ஐயா. அர்ஜுனா, இந்த 330 கம்பத்தை ஒரு ஒட்ட பட்டநாமமாக்கி திருநீற்று பைக்குள் அடக்க செய்திருக்கிறேன். அத்தோடு ஜபஞ்சிய மகமையும் ஜோலியும் பஞ்சாட்சரமும் திருநீற்று பையும் இளமிட்டு திராவிடமும் சேர்த்து தந்திருக்கேன். நீ கைலங்கிற சென்று எவ்விடத்திலே தவம் செய்கிறாயோ அவ்விடத்திலே இந்த விபூதியை அள்ளி ஓ நமச்சிவாயம் என்று சொல்லி அது ஓன போதும். இந்த 90 கம்பம் நிலைநாட்டும். பிறகு தவம் செய்துவிட்டு வெற்றியோடு வருவாயாக. ஓம் ஒரு ஆலய செல்ல வேண்டும் என்றால் பயபக்தியோடு போனோம், கோபத்தோட போகக்கூடாது. பூமாதேவிக்கு வலிக்காமல் பொறுமையா நடந்து போனோம். பூமியை அதிரும்படி போகக்கூடாது. சாந்த குணத்தோட போனோம். கண்கள் சிவந்து போகக்கூடாது. ஆனால் விவேகானந்த போனோம். உண்மைதான். விரித்தமா போகக்கூடாது. ஒரு ஆலயத்துல ஒரு பொருள் கேட்கணும்னா சாந்த குணத்தோட போகணும். ஆமா. நீ போவதை பார்த்தால் பூமி அதிர்கிறது, கண்கள் சிவகிறது. ஆனா விவேகம் கிடையாது. உன் முகத்தை பார்த்தால் ரொம்ப கோபக்குறியோட இருக்குது. என்ன காரணம்? இப்படி கோபக்குறியோட செல்கிறாய். பொறுமை என்பது கிடையாது. அதனால ஏன் இப்படி முகங்களை சுளுக்கி கொண்டு போகிறான்? ஐயனே, என்னோட அண்ணா இருக்கின்ற தர்மச்சந்திரமூர்த்தி என் மாமன் இல்லுக்குள் எண்ணெய் போலவும் கண்ணுக்குள் நிமி போலவும் உள்ளங்கையில நெல்லிகனி போலவும் காக்கும்படியான எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா அவர் அறிய, இந்த தேவர்கள் அறிய, ராஜார்கள் அறிய, அண்ணன் தம்பிமார்கள் அறிய என்னை பார்த்து வியாசர் பகவான் அர்ஜுனன் தவத்திற்கு சென்று வரட்டும் என்று சொன்னபடியே அர்ஜுனன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அர்ஜுனன் பெண்டுக்கல்லன், தொண்டுக்கல்லன், இவன் ஒரு கூத்திய கல்லன். ஆத்து மணலை எண்ணினாலும் எண்ணி விடலாம் தவிர இவன் ஆண்ட பெண்களை எண்ண முடியாது. தலைமுடியே எண்ணிலாலும் எண்ணி விடலாம். இவன் தாலி கட்டி பெண்களை எண்ண முடியாது. தவத்திற்கு போகிறேன் என்று போனதை உண்டானால் ஒரு உரலுக்கு சேலை கட்டி நிறுத்திருந்தால் இது ஆனா பெண்ணா இந்த ஆராய்ந்து பார்ப்பான். 9 தரம் சுத்தி பார்க்கக்கூடியவன் பெண்டுக்கல்லன், துண்டுக்கல்லன். உண்மையா? அதனால இவனாவது வரம் பெற்று வருவதாவது இவனை அனுப்புவதற்கு என்னோட மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படி என்று என்னை பார்த்து தாழ்வாக சொன்னார், பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால நான் என்ன செய்திருக்கிறேன்? பொன்னாசை, பொருளாசை, மண்ணாசை, மணியாசை, அண்ணனாசை, தம்பி ஆசை, மனைவி ஆசை, மக்கள் ஆசை, 5 ஆசைகளையும் மறந்து ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா இந்த பஞ்சாட்சரங்களை நாவில் பதித்து அண்ணன் மேல் கோபித்து வந்திருக்கிறேன் ஐயா. அர்ஜுனா, யார் சொன்னாங்க? உன் அண்ணன் சொன்னார். அண்ணனாகப்பட்டவர் எதற்கு நிகரானவர்? தந்தைக்கு நிகரானவர் ஒரு அண்ணன். தம்பிமார் இருந்தா தம்பிமார்ல மூர்த்தோர் அண்ணன். அந்த அண்ணனாகப்பட்டவர் தந்தைக்கு நிகரானவர். சரியா? ஒரு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு நிகராகவும் இருக்கின்ற தம்பியின் தர்மம் மீது கோபிப்பது முறைப்படி சரியல்ல. நீ மீண்டும் சென்று முறைப்படி பதத்தை பிணைந்து விட்டு அப்படை பெற்று செல், ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். தவறு செய்து விட்டேன், ஆத்திரத்தால் அறிவிழந்தேன். ஆனால் தாய் தந்தர் சொல்லுவாங்க, மூர்த்தோர் சொல்லும் முதிநெல்லி கையும் கசக்கமா அது போக போகாதான் அது சுவை என்னன்னு தெரியுமா? அது போலதான் இது. தாயோட அன்பால நான் வளர்ந்தேன், தந்தையோட அன்பு கிடையாது இல்லையா? தந்தை இருந்ததே உண்டானால் இப்பேற்பட்ட பழமொழி எல்லாம் சொல்லி எனக்கு ஆதரவு கொடுத்து அனுசரித்து நடந்திருப்பார். தந்தை கிடையாது, தாயோட தயவால் வளர்ந்த அறிவுரை எனக்கு தெரியாம எனக்கு தமையனுக்கு தமையனா, தந்தைக்கு தந்தையா வளர்த்த என் அண்ணன் தர்மராஜா அவரிடத்துல கோபித்து போகலாமா? அதனால சுவாமி நான் அண்ணத்துல சென்று கோபித்து போகிறேன். வருவாயா?